ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்துக்கிறோம்னா, மதுமிதா கார்மெண்ட்ஸில் இந்த கார்மெண்ட்ஸ் எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு அட்டம் அடிக்கிறது, அதாவது கார்மெண்ட்ஸ் நம்ம வெட்டி கொடுத்துருவாங்க. அது பேக் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஒன்றா எடுத்து இப்படி அட்டம் அடிக்கிறது, இது பேர் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறது. மப்ளான் டேப் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது, பேக் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது, இதுதான் மப்ளான் டைப்னு சொல்கிறது. இது போட்டோம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், தையல் உடையாது. தையல் உடையாது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, இது கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணி கொடுத்து அடுத்த ஆப்ரேஷனுக்கு இந்த பீஸ் தயாராகும். அதாவது ஷோல்டர் அடித்து முடிஞ்சோன்னு அடுத்த பீஸ் தயாராகுது, கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது கழுத்து ரிப்பு ஜாயின் பண்ணுறது, அதுவும் நம்ம கட்டிங்கில் வெட்டி கொடுத்துருவாங்க அளவு பார்த்து. நம்ம என்னென்னா ஓவர்லாக்கில் ஜாயின் பண்ணணும். இது ஓவர்லாக் மிஷின், முன்னாடி அடித்த மிஷினும் ஓவர்லாக் மிஷின், இது ஓவர்லாக் மிஷின். அப்படியே அடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ரிப் எடுத்து நம்ம சுற்ற வேண்டியது. கழுத்தில் சுற்றினோம்னா ரிப் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ரிப் அடிக்கிறதுன்னு சொல்கிறது. தயார் பண்ண இந்த ரிப் எடுத்து பீஸில் வச்சு வெட்டுக்கூடாமல் அப்படியே சுற்றுறது தான் ரிப் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இது முடிச்சோடனே அடுத்தது நம்மளுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக பீஸ் தயாராகிடுச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேட்லாக்கில் டவர் அப்படின்னு சொல்லுவோம், கை டவர் அடித்து வச்சுருவோம். இது ஏற்கனவே அடித்து வச்சிட்டோம். இது எடுத்து அடுத்தது நம்ம ஜாயின் பண்ணுறது, பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு பீஸில் எடுத்து இந்த ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணோம்னா அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு டாப் ஸ்டிச் ஃபேட்லாக்கில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சோன்னே அடுத்து ஃபேட்லாக் தயாராச்சு. இந்த பீஸ் மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போடணும். இதுதான் அந்த டாப் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இது ஃபேட்லாக் மிஷின். இதுக்கு மேலே இந்த தையலை போட்டோம்னா ஸ்லீவ் ஜாயிண்டோட டாப் ஸ்டிச் வேலை முடிஞ்சது. அடுத்தது அடுத்த ஆப்ரேஷன் சைடுக்கு தயாராகிடுச்சு இந்த பீஸு. இது நம்ம ஹெல்ப்பர் விட்டு கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கட் பண்ணி அடிக்கி கொடுத்துட்டோம்னா அடுத்தது சைடுக்கு தயாராகிடுச்சு இந்த பீஸ். அடுத்தது ஓரளவுக்கு சைடு ஜாயின் பண்ணுறாங்க. ரெண்டு சைடும் வெட்டுக்கூடாமல் அப்படியே ஜாயின் பண்ணால் பீஸ் முக்கால்வாசி உருவமாயிருச்சு. ஷோல்டர் இது கை ஜாயிண்ட் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சைடு அடித்து முடிஞ்சது. ஒன் சைடு முடிஞ்சது, இன்னொரு சைடு அடிக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது. சைடு அடிக்கிற வேலை முடிஞ்சதுன்னா அடுத்தது நம்மளது என்னென்னா டவருக்கு போகும். டவர் அப்படிங்கிறது பாடி டவர் அடித்தோம்னா பீஸ் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அடுத்தது கழுத்து வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சிங்கர் வேலையும் முடிச்சுடுவாங்க. சிங்கர் டேப் கொடுத்துருப்பாங்க. அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது டாப் ஸ்டிச் போடுறாங்க. அது சீரி க்ளோசிங் பண்ணுறாங்க. கழுத்து வேலை முடிஞ்சது. லேபிள் இல்லை, நம்ம ஃபியூசிங் அடிச்சுக்குவாங்க, அதனால் லேபிள்ஸ் வரும்ல. அடுத்தது பீக் அடிக்குவாங்க. இது சீரி க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னே கையில் அந்த ஓவர்லாக் பிசு இருக்கும்ல, அதை மடித்து உள்ளே பீக் அடிச்சு விட்டாங்கன்னா பிரியாது. ஓவர்லாக் தையல் பிரியாமல் இருக்கும். அதுக்காக பீக் அடிச்சுடுவாங்க. இதுதான் அந்த பீக் அடிக்கிறது. அடுத்தது நம்மளுக்கு டவருக்கு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. டவர் எடுத்து அடித்தோம்னா, அதாவது மடிச்சு அடிக்கிறது, ராஜஸ் வராமல் ஜாயின் மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அடிச்சிட்டோம்னா
டவர் அடித்து முடிஞ்சுது. கீழே மடிச்சு அடிக்கிறத டவர் அடிக்கணும்னு சொல்லுவோம். அவ்வளோதான், பீஸ் உருவாயிருச்சு. அடுத்தது இன்னும் ஒரு ஆப்ரேஷன் மட்டும், கழுத்துக்கு வந்து டாப் ஸ்டிச் போடணும். அதை அப்படித்தான் ஃபேட்லாக்லேயே தான் டாப் ஸ்டிச்சுங்கிறது. இதே மாதிரி ஒத்த ஊசியில் ஒரு ஊசியில் அடிப்பாங்க, இது 2 ஊசி. இதுதான் டாப் ஸ்டிச். அடுத்தது போகிற பாரு, இது ஒத்த ஊசியில் அடிப்பாங்க. அவ்வளோதான், பீஸ் கார்மெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து என்னென்னா ட்ரிம்மிங் அண்ட் செக்கிங் கொடுத்தோம்னா நீட்டாக செக் பண்ணி அடி கொடுத்துருவாங்க. அடி கொடுத்தோன்னே நம்ம வேலை முடிச்சுது. அடுத்தது அயனிங், பேக்கிங், கார்மெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு அவங்க அனுப்பிக்குவாங்க, நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி.